இன்னைக்கு டே 5 ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்கா மோர் குழம்பு தாங்க. எனக்கு ஒரு மாமி தான் சொல்லிக் குடுத்துருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது மோர் மிளகாய் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்லாம் அட்டகாசமா இருக்குங்க. இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சொரக்கா தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். இன்னொரு பவுல்ல 2 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டுங்க. 10 பல்லு தேங்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா 1/2 கப்பு தயிர் ஊத்தி இந்த மாதிரி நைஸா அரைச்சிக்கலாம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு எண்ணெயிலே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கலருக்காக. அப்புறம் அரைச்சி வச்ச விழுதையும் போட்டுட்டு சொரக்காய் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் தண்ணியும் ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். லைட்டாக ஒரு கொதி விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா உப்பு போட்டிங்கன்னா குழம்பும் கெட்டியாக இருக்கும், குழம்புமே திரியாமல் இருக்குங்க. உப்பு மட்டும் கண்டிப்பாக முன்னாடி போட்டுறாதீங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 7 டே ரெசிபி லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள்.